ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி முருங்கைக்காய் பொடி செய்ய போகிறேன். அதற்கு முருங்கைக்காயை ஒரு 20 முருங்கைக்காய் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். வெயிலில் ஒரு 2-3 நாள் நல்லா காய வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் நல்லா 2-3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வந்துட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா உடையுது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சோம்னா நமக்கு சுவையான முருங்கைக்காய் பொடி ரெடி ஆகிடும். இந்த பொடியை நம்ம எந்த சாம்பார் செஞ்சாலும் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நமக்கு முருங்கைக்காய் போட்ட மாதிரி ஸ்மெல் இருக்கும். சேலம் குக்கிங் டைம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.